ZEE5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். You rascals! You scoundrels! எதுக்காக இண்டிகேட்டர் அடிச்சீங்க? நீ ஏன்டி எங்க மேல சகதி அடிச்ச? அதுக்காக உடைப்பீங்களா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் பாரு. ஏய், நான் மிரட்டறியா? நாங்க யாருன்னு தெரியுமா? இந்த ஊருக்கு நாங்க எல்லாம் போலீஸ் மாதிரி. ஏய், நான் யார் தெரியுமா? ஸ்வேதாடா. எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஐயோ, எனக்கு இப்பவே பயத்துல காய்ச்சல் வந்துரு போல இருக்கே. ஏய், காய்ச்சல் வந்தா போய் டாக்டர் பாரு. ஓ, டாக்டர்னா புரியாதுல? வைத்தியரை போய் பாரு. திமிரு புடிச்ச ராஸ்கல்ஸ். ஏய், நீ என்ன சொன்ன? நீங்க எதுக்கும் லாய்க்கு இல்ல, பேசுறதுக்கு தான் லாய்க்குன்னு. வெறும் வெத்து உதாரணம் சொன்னேன். அப்படியா? இப்ப உன்னை இங்க இருந்து நாங்க அனுப்ப போறது இல்ல. எங்க கிட்ட மட்டும் இல்ல, இனி எவங்கிட்டயும் இந்த மாதிரி பேச முடியாதபடி, உன் வாழ்க்கையில மறக்க முடியாதபடி ஒண்ணு பண்ண போறோம். பாக்குறியா? ஏய், நீ மட்டும் என்ன டச் பண்ணி பாரு, அடுத்த 10வது நிமிஷம் இந்த ஊரே இருக்காது. மைண்ட் இட். என்னாச்சு? யார் இந்த பொண்ணு? அவன் ஒய்ஃப் தாங்க. கொஞ்சம் மனநல சரியில்லாத பொண்ணு, அதான் மறந்து பிடிக்குது. பிரசவத்துக்கு கூட்டு போயிட்டு இருந்தோம். வண்டியில ஏதோ சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் என்னன்னு பாத்துட்டு இருந்தோம். சரியாயிடுச்சு. நாங்க இப்ப கிளம்புறோம். நீங்க கிளம்புங்க. சரி, பார்த்து பத்திரம். சரிங்க. மாமா! மாமா, காப்பாத்து மாமா! ஏய், என்னடா? கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு சொன்ன, இப்ப சொல்றா பாப்போம். ஏய், இவள கை வேடா. இப்போ என் மாமா இருக்காரா? என்னடி கோலம் இது? உன்னை யார் இப்படி பண்ணினா? என்னாச்சு முத்தரசு? நான் மில்ல வர வழியில 4 ரவுடி பசங்க இவகிட்ட வம்பு இழுத்து கார்ல இழுத்துட்டு போக பார்த்தாங்க. நான் தான் உங்களை அடிச்சு துரத்தி விட்டுட்டு இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ மட்டும் அந்த நேரம் அந்த பக்கம் வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேளை, கடவுள் காப்பாத்திருக்காரு. கடவுள் எல்லாம் காப்பாத்தல அத்தை, முத்தரசு மாமா தான் காப்பாத்தினாரு. இப்ப அதுவா ரொம்ப முக்கியம். சித்தி, இவளை மேல கூட்டிட்டு போய் மாத்திக்கிறதுக்கு வேற துணி கொடுங்க. ஏதாச்சும் அடிபட்டு இருக்கான்னு பாருங்க. நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரிப்பா. யாரையுமே புகழாத நீங்க மகாராணி மாதிரி வரப்போறான்னு இவளை புகழ்ந்தீங்க. கடைசியில புழுதியில புரண்டு போட்டுக்க துணி கூட இல்லாம முத்துவோட சட்டையோட இப்படி வந்து நிக்கிறா. முத்தரச மட்டும் அந்த பக்கம் வரலனா இவ பாடு திண்டாட்டம் தான் போல இருக்கு. நல்ல வேலையா எப்படியோ தப்பிச்சு வந்திருக்கா. என்ன ஸ்வேதா, எவ்வளவு நம்பிக்கையோட இருந்த? முத்தரசனையே ஏதாவது பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவன் உன்னை புகழ்ந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா நானே உனக்கு ஆரத்தி எடுத்து வரவேத்திருப்பேன். இப்போ நீ அவமானத்தோட இல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்க. என்ன ஸ்வேதா, அழுத்தமா நிக்கிற?
என்னாச்சு உனக்கு? ஸ்வேதா, நீ இப்போ பாடினது அப்படியே அப்படியே சித்ரா பாடுற மாதிரியே இருந்துச்சு. இந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்ச சாங் மாமா. அதான் டென்ஷனா இருந்ததால மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டுமேனு பாடினேன். நீ பாடின உடனே எனக்கு என்னெல்லாமோ ஞாபகம் வந்துருச்சு. சித்ரா பாடி என் ரூம்ல 4 செவத்துக்குள்ள கேட்ட பாட்டு திடீர்னு இந்த வீடு பூரா கேட்கும் போது என்னால முடியல. ஐம் சாரி மாமா. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. தேவையில்லாம பழச ஞாபகப்படுத்திட்டேனா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சித்ரா எப்பவுமே என் மனசுக்குள்ளதான் இருக்கா. இதில் புதுசா ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? தேவையில்லாம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஏன் கண்ணே பற்றும் என்னமா பாடுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அத்தை சொன்னீங்க? பிச்சைக்காரி மாதிரி வந்தனா? அப்படி சொன்ன 30வது செகண்ட்ல முத்தர் சுமாமாவ என் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சோம் பாத்தீங்களா? அதுதான் ஸ்வேதா. இந்த வீட்டுக்குள்ள இப்படிதான் நுழையணும்னு நானா பிளான் பண்ணி முத்தர் சுமாமா கூட அவர் சட்டைய போட்டுக்கிட்டு தான் உள்ள வந்தேன். அங்க தகராறு பண்ண அத்தனை பேரும் ஏன் ஆளுங்க. முத்தர் சுமாமாவ நான் காப்பாத்திருந்தா நன்றின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிருப்பாரு. இப்படி அணைச்சு கூட்டிட்டு வந்திருப்பாரா? அடங்கி போறது எப்போ, அத்தம் மீறது எப்போ, அடக்கி ஆள்றது எப்போன்னு தெரிஞ்சாதான் தலைவி ஆக முடியும். ஐயோ, என்ன மாமா காயம்? காயமா? காயம் அடிப்பட்டதே நீ சொல்லிதான் தெரியுது. அது ஒண்ணும் இல்ல, வர வழியில ஒரு சின்ன தகராறு. அந்த தள்ளுமுள்ள ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன முத்து மாமா ஏதோ தகராறுன்னு சாதாரணமா சொல்ற? அவங்களை எப்படி சும்மா விட்ட? கவனிங்க. கருப்பராயா, நீ அவன் காலை உடைக்கணும். முனீஸ்வரா, நீ அவன் முழிய தோண்டணும். காளியாத்தா, நீ அவன் கைய உடைக்கணும். எல்லசாமி, நீ அவன் எலும்ப முறிக்கணும். நாகாத்தம்மா, நீ அவன் நாக்க அறுக்கணும். அண்ணே, அண்ணியன் படத்துல வர்ற கருட புராணம் மாதிரி வெண்ணிலா புராணம்னு புக்கு போட்டுருக்கீங்க போல் இருக்க. இங்க பாரு, நீ விடுற சாபம் அடிச்ச எனக்கே பயமா இருக்கு. என்னை விட அவங்களுக்கு தான் அடி ஜாஸ்தி. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆறிடும் விடு. நீ கொஞ்சம் இரு மாமா, நான் வந்துடுறேன். உட்காரு மாமா. பார்த்தா பட்ட காயெல்லாம் சிட்டா பறந்து போகணும். என் மாமனை தொட்ட கையில கெட்டே போகணும். அட ஸ்வேதாக்கா, எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? காயத்தை பார்த்த கவலையில நான் உங்களை பார்க்கவே இல்ல. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க வெண்ணிலா? முத்து மாமாக்கு அடிபட்டிருக்கல, நான் எப்படி நல்லா இருப்பேன்? இரு மாமா, வெந்நீர் ஒத்தனம் கொடுத்தாதான் கையில ரத்தம் கட்டாம இருக்கும். இல்லனா கைய ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அத்தை, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கா? அதான் முதலுதவி பெட்டி. இருக்கு. பூங்கோத வீட்டுக்காரு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எடுத்துட்டு வாங்க. போ சீக்கிரம். மாமா, உள்ள வரலாமா? என்ன ஸ்வேதா, நீ வெளியால் மாதிரி கேட்டெல்லாம் வர வா. Z5 இல் முழு எபிசோடையும் இலவசமாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.